அதே ரஜினி எப்படி வந்தாருன்னா பியூ சின்னப்பாவுக்கு இருந்து அதே தான். இதுல என்னன்னா கமலுங்கிற ஒரு ஆளை நீங்க பாத்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம், ஒரு ஆண் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருப்பார் கமல். அது சினிமாவில் தான் நீங்க பார்க்க முடியும். அந்த கமலை நீங்க ரோட்ல போற ஆட்கள்ல நீங்க பார்க்க முடியாது. கமல் மாதிரி இன்னொருத்தனை பார்க்கவே முடியாது. கமல் மாதிரி கமல் மாத்திரம் தான் இருக்க முடியும், தெய்வ பிறவி மாதிரி. ரஜினி அப்படி இல்லை. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கூலி தூக்குற ஆளும் வந்து ரஜினி மாதிரி இருப்பா. அப்படி சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவங்க ரஜினி மாதிரி இருப்பாங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க ரஜினி மாதிரி இருப்பாங்க, பெரிய ஆஃபீஸர் ரஜினி மாதிரி இருப்பாங்க. ஆனால் நினைச்சேன்னா அடித்தட்டு மக்கள்லாம் வந்து நம்மளாட்ட கருப்பாக இருக்காரு, பட்ட தலையை வச்சுக்கிட்டு இருக்காரு, தலை கரேல்னு இருக்காரு, இவரை வந்து ஸ்ரீதேவி லவ் பண்ணுறாங்களா, அப்போ நமக்கு சான்ஸ் இருக்கா? இதுதான் காரணம். இதுதான் ரஜினியுடைய வெற்றி. நீங்கள் ரொம்ப பிரமாதமான பர்சனாலிட்டியோட வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவகுமார்லாம் அப்படி தான் அடிபட்டார். அவருடைய பர்சனாலிட்டி சிவகுமார் மாதிரி தான் இருக்க முடியும், வேறு யாரும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் ரவிச்சந்திரன் வந்தார், ஏறத்தாழ ரஜினி மாதிரி தான். நான்லாம் வந்து ரவிச்சந்திரன் பின்னாடி ரசித்து போனதுக்கு காரணம் எங்களை மாதிரியே கல்லூரி மாணவனாக இருந்தார் அவர். அந்த காதலிக்கு நேரம் பார்த்தா எங்களை பார்க்குற மாதிரி இருந்தது. அதனால தான் அந்த படம் ஓடிச்சு.